குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அங்கும் இங்கும் அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தம் இங்கே உள்ளது அரியன்றென் இதயம் தொட்ட சத்குருவே எங்கே எங்கே என்பவரை இருந்தபடியே இன்பமுற செங்கை காட்டி அழைக்கின்ற குருவே தவமே பணிகின்றேன். செங்கை காட்டி அழைக்கின்ற குருவே தவமே பணிகின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, மனவளக் கலைஞர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே உங்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சியை பேராசிரியர் பெருமக்கள் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொண்டுக்கு தன்னை நிலைக்கணாய் கொண்ட நம்முடைய ஏவோ முருகானந்தையா அவர்களுக்கும், சிறப்பாக வகுப்பு நடத்தி வருகின்ற நம்முடைய பேராசிரியர் லட்சுமணி அவர்களுக்கும், அவரை பின்பற்றி அவரோடு இருந்து உதவி தொண்டாற்றி வருகின்ற ஏனைய பேராசிரியர் மக்களுக்கும் ஒழுங்கணிந்த வணக்கம். குருநாதர் நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும். அவர் அதான சொல்கிறார், தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, தொண்டரோடு கூட்டு கண்டாய். அந்த இன்பத்தை நிலையாக நம்ம ஆற்றுவதற்கு அத்தகைய தொண்டரோடு இணக்கம் கொடுன்னு தாய்மானவர் கேட்குறார். எப்படி பாருங்க, தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்ன அதோடு சேர்த்து வையணும். அப்போ ஔவையார் சொல்கிறாரு, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனால் நாம் செய்யக்கூடிய பேர் பணி அளவற்ற நன்மை தரக்கூடியது, நமக்கும் பிறருக்கும். அதை மாசற்ற தொண்டிதுவே மாணவரை ஆளாக்கும் தேசத்திற்கான திருப்பணியே தேசுற்ற வீரரும் தீரரும் வித்தகரும் சித்தர்களும் ஆராயின் ஆசிரியரால். அப்போ எவ்வளோ பெரிய பேர் பெற்றிருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் தவங்கிறத சொல்றதுலேயே சொல்றார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. அதுதான் அப்படின்னு அறுதியாக சொல்றார், முடிவாக சொல்றார். என்ன உற்ற நோய் நோன்றல்னா தனக்கு வர்ற இன்பம் துன்பம் எல்லாம் சகிச்சு சமநிலையில் இருக்கணுங்கிற. அப்படின்னா பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம். அதை பற்றி மகரி சொல்றது, நான் பொறுக்கிற வரைக்கும் பொறுத்தேன் அப்படின்னா நீ இருப்பு வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம், நீ வஞ்சம் வச்சுட்டேன்னு அர்த்தம். கூடாது. எல்லாம் வல்ல எரியாற்றல் போல அகண்டாகாரமாக இருக்கணும். அதுக்கு வரையறையே பண்ணக்கூடாது. ஆற்றல் பொறையளவே ஆகும், அதனால் ஏற்றம் பெறும் எங்குமே. நம்முடைய ஆற்றலுக்கு அடிப்படை பொறுமை தான். எவ்வளவு தூரம் பொறுமை இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம ஆற்றல் உடையவர்களாக மாறிவிடுகிறோம். ஆற்றல் பொறையளவே ஆகும், அதனால் ஏற்றம் பெறும் எங்குமே. ஒரு பகுதி சொன்னார், உயிர்க்குறுகன் செய்யாமை. எந்த உயிருக்கு எந்த கோணத்திலையும் துன்பம் பண்ணவே கூடாது. அதுதான் கருணை. அன்புங்கிறதுமா நாம தெரிஞ்சவங்களிடத்துல, நம்ம குழந்தைங்களிடத்துல, நண்பர்களிடத்துல, நம்ம ஊருக்காரிடத்துல, நம்ம நாட்டு மக்கள் இருக்கிறது அன்பு. முன்ன பின்ன இல்லாத எல்லாரிடத்திலையும் எல்லா நாடு எல்லா உயிர்களும் எல்லா பொருளோடு இணக்கம் இருக்கிறது தான் அருள். அதனால் அதன் திருவள்ளுவர் அதை சொல்லிட்டார், பொறுமையும் கருணையும் உடையதாக இருக்கிறது தான் தவத்துக்கு அடிப்படை. அப்போ இணக்கம் வந்துடுது, எல்லாரோடும் ஒத்தும் உதவி வாழக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. அதைத்தான் திருமூலர் கூட ஒரு பாடல் அழுத்தமாக சொல்றாரு, ஒத்துணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே. அந்த மாதிரி இணங்கி இருக்கிறவங்க தான் பெரிய மோட்ச வீட்டுக்கு வழிகாட்ட முடியும், இவங்களும் அடைய முடியுங்கிறார். இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் பித்தரைக்கானில் நகும் எங்கள் பேர் நன்றி. எத்தவம் ஆகில் என் எங்கே பிறக்கிலேன் ஒத்துழல்வார்க்கு ஊர் புகழலாம். அதை பண்ற இது பண்ண அப்படி இப்படி இதெல்லாம் காணக்கூடாது. அவங்களோடு இணங்கி வாழக்கூடியது தான். அப்போத்தான் நம்ம ஆசிரியர் பணியில் தலை திறந்தவர்களாக விளங்க முடியும். அதனால நம்முடைய பேச்சாற்றலை அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ, என்ன சொன்னால் அவங்க அதை உணர்வார்களோ, நெருக்கி வருவார்களோ, அதைத்தான் எண்ணி துணிய கருமம். ஒரு செயலை செய்கிற போது ஆராய்ச்சியோடு இருந்து தான் பண்ணணும். அப்படி பண்ணுற போது அவங்களுக்கு நம்மளுக்கு இணக்கம் வந்துடும். அதனால் இது சாதாரண விஷயம் இல்லை, அரிய பேர். இதை போல உயர்ந்த தவம் வேறு எதுவும் மகரிஷி போல கொடுக்கல.
ஏன்னு கேளுங்க. ஆத்ம தவம். மற்றவங்கெல்லாம் தவம் பண்ணுற போது ஒரு உருவத்தை, ஒரு மந்திரத்தை, ஒரு பிராணாயாமத்தை என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் காலம் நீடிக்கும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்ம தானே, நம்ம தலைவரே சொல்லுவார், நம்ம தவம் ஆத்ம தவம் நமக்குள்ளேயே இருக்குது. சாமியே சொல்லுவார், வேதம், உபநிஷத்தம், 6 சாஸ்திரம், மத நூல்கள், அறநூல்கள் எல்லாமே ஏராளமாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்வாங்கு வாழ முடியாது இருக்குது. இவ்வளவும் இருந்து கூட மேன்மை பெறணும் இல்லை. இத்தனை காலமாக நாம் என்ன பண்ணோம், என்ன ஆச்சு அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டு நம்ம தவத்தில் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி எல்லாருக்கும் பயன் வரும்படியாக கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன வேணால் ஆராய்ச்சி பண்ணுங்க. புண்ணிய பாவம் இது 2ல் தான் எல்லாம் அடங்கி போச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு முன்மாதிரியாக தொண்டே தொழியாக இருக்கிற போது மனம் அசைவற்று அறிவில் திடமாக இருக்கணும். அது குரு உனக்கு பக்கத்தில் சொல்கிறாரு, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க. இந்த புலன் விளையாடி போனால் அறிவு ஆட்டம் போட்டுரும். கண்டதே காட்சி, அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், நெறிப்படுத்தி வாழ வேணும். அப்படி இல்லைன்னா அறிவு சலனம். அறிவு சலனம்னா 6 குணமாக மாறிடும். அறிவியல் சலனமே 6 குணங்கள். அப்போ என்ன வரும்? பம்பு தான் வரும். அதனால் என்ன பண்ணிக்கணும்? நம்ம திடமாக இருக்கணும். ஒன்றிப்பிடி, உறுதிப்பிடி, கடைப்பிடி, மெய்ப்பிடின்னு இந்த முறையாக பண்ணிட்டு வந்தால் மனம் அசையாது, காற்று இல்லாத இடத்துல விளக்கு நேன்னு எறிகிற மாதிரி. அப்போ மனம் அறிவோடு கலந்துரும். அப்போ மனங்கிறதே இல்லை. நீ ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் இருக்குதா? கனவில்லாத தூக்கத்தில் மனம் இருக்குதா? அதனால தானே வெடிஞ்சு என்ன சொல்லுங்க, சுகமாக இருந்தது, இன்னத்து நல்லா தூங்கினேன். அப்போ சுகமாக இருந்ததுக்கு என்ன அடிப்படை? மனம் இல்லை. அதே போல் இங்கே அறிவாக மாறிட வேண்டும். பேருந்தில் வர்றது நல்லது, பேருந்து உங்கள் மேலே வரக்கூடாது, அதெல்லாம் கசகசா போச்சு. அதுபோல் அறிவு சலனம் இல்லாத உறுதியாக இருக்கணும். அப்போ அதான் நிலைத்த அறிவு. அதைத்தான் பதஞ்சலி யோக சுதத்தில் நிச்சிந்தையாதலே நிலைபெறு யோகம், ஆடாத அசையாத அமைப்பாக இருக்கிறது. அப்போ நம்ம தவத்தினால்தான் அதை பெற முடியும். துரியாதை தவம் மாபெரும் புதியர், சாதாரண இதில். அருள் தந்தை அவர்கள் அதை சொல்றார். எப்படி? மனவளக்கல் முதல் பாகத்தில் துரியாதயத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது, துரியாதீதம் மாபெரும் புதையல். இப்போ புதையலுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஆள் கேள்விப்பட்டான், இந்த வனத்தில் புதையல் இருக்குதுன்னு. சும்மா இருப்பானா? தேடுறான், கிடைக்கல. உரிய இடம் தெரிஞ்சா தானே. கலைச்சி போச்சு. ஆனாலும் அதை எடுக்கணுங்கிறதுலேருந்து மனம் மாற்றம் பெறல. ஒரு முனிவர் தவம் இருக்கார். ஐயா முனிவரே, இந்த மாதிரி புதையல் இருக்குதா கேள்விப்பட்டேன், உங்களுக்கு எதாவது அதை பற்றி தெரியுமா அப்படின்னார். ஓ தெரியுமே, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். இந்த இடத்துல வெள்ளி நாணயம் இருக்குது, போனால் எடுத்துகிட்டு நன்றி கடன் அவர்கிட்ட, இந்த மாதிரிங்க நான் கஷ்டப்பட்டேன், கிடைக்கல, இப்போ கிடைச்சி போச்சு, உங்களுக்கு நன்றின்னு சொல்ல வந்தான். சொல்லிட்டான். இன்னும் எதா இருக்குதா பாருங்க, இந்த இடத்துல தங்க நாணயம் இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். அப்போ என்ன ஆகிடுது? அதை எடுத்துக்கிட்டா நன்றி கிட்ட தான் வர்றோம். இன்னும் எதா இருக்குதா? இந்த இடத்துல வைர நாணயம் இருக்குதுன்னு சொல்கிறார். எப்படி? அப்புறம் தான் சிந்திக்கிறான், அடடே இவ்வளவும் இவர் தெரிஞ்சிருந்து இவர் எடுக்காத, இதை பயன்படுத்திக்காது இருக்காரு, என்ன காரணம், என்ன முனிவரேன்னு கேட்குறோம். அப்போ சொல்கிறாரு, இதை விட பெரிய சக்தி என்கிட்ட இருக்குது, அதுதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை பிறகு நம்ம கொடுக்குறோம்னா நம்ம எப்பேற்பட்டுருங்க. சாதாரண ஆசிரியரா, ஞானாசிரியர், குரு பீடம், அத்தகைய பெரும் பேரு, இதை விட அரிய பேர் கிடையாது. துரியமேற்பர வெளியிலே சுகநடம் பெரியும் அரியதோர் அருஜோதியை பெறுதலே எவர்க்கும் அரிய பேர், மற்றவையெல்லாம் எளியவே அறிவின் உரிய இம்மொழி மறைமொழி சக்திய மூலைங்கிறது. அதனால அருள் தந்தை என்ன சொல்றாரு? பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பமாம். மனிதனா வந்தவன் என்ன செய்யணும்னா, தனக்குங்கிறது வாழ்றதே பிறருக்கு ஆகிற மாதிரி வாழ்க்கை அமையணும். நான் உடம்பு நல்லா இருந்தால் தானே பிறர் நல்லா இருக்க முடியும். அந்த முறையில் வச்சுக்கிட்டு மண்ணுயிர் உலக உயிர்கள் உயிர் பொருட்டு உலக சமாதானம் நூலே எழுதியிருக்கார். அவ்வளவு கருத்துக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா படிக்கணும். அப்போ நான் கற்றல், அப்புறம் முக்கியமான விஷயங்களை கேட்கணும், அப்புறம் தெளிவடையணும், அப்புறம் கற்றல், கேட்டல், சிந்தித்தல், அப்புறம் தெளிவடையணும், அதோட நிற்கும். அப்புறம் நிற்றல் தான் நிஷ்டை. அதுதான் நம்ம தவத்தில் அந்த இரண்டற்ற ஏகமா இறையாற்றலோடு பொருந்திருக்கீங்க. அதில் வர்ற ஆனந்தத்தை சொல்ல முடியுமா? அதனால் மகரிஷி கற்றுக் கொடுத்த நெறிமுறைகளை எல்லாம் நாம் முறையாக பின்பற்றி மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்கிற போது நாமும் உயர்றோம், குடும்பம் எல்லாருமே உயரலாம்.
ஒருவர் ஒரு விளக்கு வச்சு எத்தனை விளக்கு வேணா ஏற்றலாம். அதுபோல் நமக்கு வாரி வழங்கியிருக்கிற அருட்செல்வம், அதுக்கு நிகரான எந்த செல்வம் சொல்ல முடியாது. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினான்னு சொல்கிறார். அந்த ஞான நிலையிலே நாம் வந்துடணும், பக்குவமான மனநிலை அடையணும். ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறார். முனிவர்கள் இமாலய சாரில் போயிட்டுருக்காங்க, தங்க பாலத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை, ஆனால் அது வீணாக போகக்கூடாதுன்னு அந்த நாட்டு அரசன் இடத்துல, அப்பா இங்கே இந்த தங்க பாலம் இருக்குது இந்த இடத்துல, அரசன் எடுத்துகிட்டு வந்துட்டா அதில் எழுதியிருக்குது இது புண்ணியம் உடையாருக்கு உடையது. அப்போ அரசன் உடனே விளம்பரம் படுத்திடலாம், நாடு நகரம் எல்லாம் பண்ணிட்டு. இப்போ புண்ணியம் யார்? தர்மசாலை, அன்னசாலை, கல்விக்கூடம், மருத்துவமனை, திருமணக்கூடம், எத்தனையோ இருக்குல்ல ஆக்க செயல்கள். அதெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் வந்தாங்க. அதில் அதிகமாக பண்ணுறவன போய் எடுன்னா அது தொட்ட இரும்பாக மாறுது. இன்னும் அது போல் பண்ணணும், இன்னொருத்தர் தான் வெள்ளியாக மாறுது, இன்னொன்று பண்ணால் ஈயமாக மாறுது. இப்படியே ஆறுதெல்லாம் ஒருத்தன் எவனோ எட்டி பார்க்குறான், வர்றான், கிட்ட வந்தால் வடி வீசுது, அவன் தொட்டால் இன்னும் பிரகாசமாகுது. என்ன ரகசியம்னா இதில் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு விளம்பரம் பண்ணுறதுல நன்மை இல்லை. மனமாற நம்முடைய ஆற்றலை சமுதாயத்துக்குன்னு செய்கிற போது அதுதான் சிறந்தது. அவன் ஒரு சாதாரண ஏழை விவசாயி, அவன் என்ன பண்ணுறான், தானும் பாடுபட்டு தனக்கு வர்ற உணவில் கொஞ்சம் சிறுவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறான், யாருக்கும் தெரியாது. அதுபோல் நானாசிரியர்களாக நம்ம அதை பண்ணுற இதை பண்ணுன்னு சொல்ல வேண்டியதில்லை. மகரிஷி தத்துவத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, இதை நான் செய்து நானும் பலன் அடைவேன், குடும்பம் எல்லாருக்கும். அதில் வர்ற ஆனந்தத்தை போல் அதில் வர்ற இன்னும் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் ஞானத்தினுடைய உச்சகட்டம். வேறு எதை பெற்றாலும் நிறைய பெற முடியாது. அது குருநாதர் தான் அதை கொடுக்குறார். இப்போ ஐயா நினச்சா அவருக்கு இது கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். இந்த ஞானத்தை கொடுக்க முடியுமா? ஊர் தருவார், நல்ல ஊன் தருவார், உடையும் தருவார், பார் தருவார், உலர்கேர் தருவார், பொன்பணம் தருவார், சோர் தருவார், உள்ளறிவு கெடாமல் சுகிப்பதற்கு இங்கு ஆறு தருவார். அதான் குருநாதர் வாரி வழங்குறார். உடலோடு இருப்போது எல்லை கட்டியிருந்தார், இப்போ எல்லை கடந்து வாரி வழங்குறார். அதெல்லாம் சொல்லில் இவங்க போய் அங்கெல்லாம் பார்க்குற போது செய்கிற போது எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் எல்லாமே வரவேற்கலாங்க. யார் பண்ணுற வேலை? மானசீகமாக ஆற்றார், அன்பும் கருணையும் மாயக்கயிறுன்னு எழுதியிருக்கிறார். அந்த அளவில் செய்கிறாரு. நாம் அதுக்கு ஒரு பாத்திரமாக, நாமும் ஒரு பகுதியாக, ஒரு உறுப்பினராக இருந்து பண்ணணும். சாமியாக அதை சொல்கிறார்ல, என்ன சொல்கிறாரு கர்மயோகத்தில், என்னை ஒரு சிறு தொண்டனாக ஆக்குங்கிறார் அவரை. அப்போ நாம் அவர் அடிபடிஞ்சு போனால் என்ன ஆகும்? எல்லா செல்வம் வந்துடும். அருளாளருடைய தொடர்பில் அவங்களோடு இணைங்கிற போது அன்புடைய நின்னடியர் உன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோருக்கு அவலமுறுமோ, காம வெகுளியுறுமோ, மனத்து அற்பமும் வெகுறும். அவங்களோட பின்பற்றி போகிற போது இந்த அருகுணமெல்லாம் இருக்காது, சாந்தமாக இருக்கும், ஒரு ஆனந்தமாக இருக்கும். நாம் செய்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, வாழ தெரிந்திடின் ஆனந்தம் ஆனந்தமே என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க.